கர்த்தருடைய நல்ல நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. 1ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் தன் முதல் பாடலாக பாடுகிறார். நாம் நீதிமான்கள் என்று தேவனால் அழைக்கப்பட வேண்டுமென்றால் தேவன் நம்மிடத்திலே சில தகுதிகளை எதிர்பார்க்கிறார். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான் என்று எசேக்கியேல் 18:9 வாசிக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட நீதிமான்களாகிய நமக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதனால்தான் தேவனால் நீதிமான், சன்மார்க்கன், உத்தமன் என்று அழைக்கப்பட்ட யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்திலே அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படுகிற பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் தேவன் பாராதவர் போல இருக்கிறாரே என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நமக்காய் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஏசாயா 40:27 என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றோ என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறதென்றும் நீ சொல்வானேன் என்று கேட்கிறார். நாம் தேவனை அறிந்தவர்கள், தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கூட தேவ சமூகத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கையிடுகிறவர்களாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இருதயத்தில் உள்ள அந்தரங்கங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறதாம். நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. நம்மளுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிற தேவன் நம்மை நேர்த்தியாய் நடத்த அவர் போதுமானவர். ஆனாலும் துன்மார்க்கனுக்கு நடப்பது போலவே நீதிமானுக்கும் நடக்கிறது என்று பிரசங்கி சொல்கிறார். ஆனால் நீதிமான்களாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் நான் கிறிஸ்துவின் கையிலே பொறிக்கப்பட்டுள்ளேன், என் பாதுகாப்பு எப்பொழுதும் என் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது என்று நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவர் தூரத்திலிருந்து அறிகிறவராகவே இருக்கிறார். நம்முடைய நாவில் சொல் பெறவாதற்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் தெய்வ வார்த்தை மாத்திரம் நமக்கு போதுமானதாக இருக்கட்டும். அந்த வார்த்தையை கொண்டு தேவனிடத்திலே இன்னும் கிட்டி சேருங்கள். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நாம் தேவனை நெருங்குவதற்காகவே நம்மளுக்கு நெருக்கங்களை தேவன் அனுமதிக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடையுங்கள். தேவனை இன்னதிகமாய் கிட்டி சேருங்கள். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன தேவை என்பதை அவர் முன்னமே அறிந்தவராகவே இருக்கிறார். நம்முடைய எதிர்காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. நமக்கென்று சில வழிகளை நாம் ஏற்படுத்தி கொள்கிறோம், அதன்படி வாழ நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று 1 யோவான் 3:20 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதித்து நடத்துகிறார். நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அவருடைய சித்தத்திற்கு ஏற்ப நமக்கு வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் இசைவாய் தந்து நடத்துகிறார். ஆகவே துன்மார்க்கரின் வழியை அளிக்கிற தேவன் நம்முடைய வழிகளை அறிந்தவர். நம்மை நேர்த்தியாய் நடத்தி நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தந்து நம்மை உயர்த்த போதுமானவர். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறோம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இக்கட்டான சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வழியை நீர் அறிந்தவராகவே இருக்கிறீர். கூட இருக்கிற தேவன் கர்த்தாவே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட உடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தேவன். அவர்கள் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு அவர்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தை இன்னும் ஒன்ற கட்டுவீராக. அவர்களுடைய வழியை அறிந்திருக்கிற தேவன் நேர்த்தியாய் உடைய பிள்ளைகளை நடத்தி முடிவிலே மகிமையிலே கொண்டு சேர்க்கும்படியாய் உடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.